ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மித்ஃப்ளெக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு யம்மியான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரசமலாய். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர், சர்க்கரை 1.5 கப், எல்லோ கலர் ஏலக்காய், பாதாம், பிஸ்தா கார்னிஷிங்காக. வாங்க செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 3/4 லிட்டர் பால் ஊற்றுங்க. பால் நல்லா பொங்கி வந்த உடனே அதில் 2 ஸ்பூன் வினிகர் விட்டு பால் திரியிற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பால் நல்லா திரிஞ்சு தனியாக வந்துடுச்சு, பால் தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போ பாலும் தண்ணியும் தனியான உடனே அதை ஒரு துணி போட்டு இல்லை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பால் திரிய வைக்கிறதுக்காக. இப்போது இது தண்ணி எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ லெமன் ஜூஸில் இருக்க அந்த புளிப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த துணியை நல்லா கட்டி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுறலாம், அதோட ஈரத்தன்மையெல்லாம் போகிறதுக்காக. இப்போது 1/2 அன் ஹவர் கழித்து நம்மளோட மலாய் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கணும். இதை வந்துட்டு நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். அது நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்லா பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்துடுது. அந்த சாஃப்டாக வந்ததுக்கப்புறமா அது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு தேவையான மலாயெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 கப் தண்ணியை ஊற்றி அதில் 1 கப் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். பாகுபதம் அவசியம் இல்லை. இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே அதில் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற மலாய்களை போடலாம். அது போட்ட உடனே இப்படி எழும்பி வரணும். அப்போது நம்ம செஞ்சுருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், மலையெல்லாம் ரெடி ஆகி 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே மேலே மிதக்குது. இப்போது நம்ம அடுத்து வேறொரு பாத்திரத்தில் பால், இது நம்ம மலாய் ரசத்துக்காக செய்ய போகிறோம். அதில் சர்க்கரை நான் 4 to 5 டீஸ்பூன்ஸ், ஏலக்காய் தூள் அண்ட் ஃபுட் கலர், அதை எல்லோ கலர் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கலருக்காக. நீங்கள் அது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா கெட்டியாக திக்காக வர ரேஞ்சுக்கு கலந்து விடணும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் பிஸ்தாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பால் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போது அந்த மலாயை நம்ம எடுத்து அதோட ரசத்தை லைட்டாக புழிஞ்சிட்டு போடணும். இப்போது நம்மளோட மலாய் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.